ஓ, வீடு புது மாடலா இருக்கு. இருந்தாலும் உங்க வீடு மாதிரி வராது. உங்க வீட்டு மாடியும் அங்க இருந்து பார்த்தா தெரியாத குளமும் அதுல தெரியாத தாமரையும், ஆஹா என்ன அழகு. நீ வேற அந்த பழைய வீடை இடிச்சு புது மாடலா கட்டணும்னு சொன்னேன். எங்க அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாரே. எங்க கேக்குறாரு? உங்க அப்பாவுக்கு தெரியும் நீ அவரை கஷ்டப்பட்டு தான் பிறந்திருக்கேன்னு. எங்க அப்பா உங்ககிட்ட இதை சொன்னாரா? இல்ல, சும்மா ஜோக் அடிச்சேன். வா வா. அண்ணா, அப்பா அண்ணா வந்தாச்சு. எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்க? தேர்வியா? ஓடி உன்ன மாதிரி நினைச்சியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஓ சாரி, இவன் சுனில், சுனில் குமார், உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நம்பர் 1 கவிஞர். மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க? தெரியும், ஆனா கவிதையெல்லாம் ரொம்ப சுமார் தான். இன்னும் நல்லா எழுதணும். அது கரெக்ட். இது என்னோட ஒரே ஒரு தங்கச்சி. பயங்கரமான சண்டைக்காரி. கிரீட்டிங்ஸ்லாம் நிறைய சேகரிப்பாங்க. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்தா நான் என்னத்த பேசுறது? வந்துட்டீங்களா சுரேஷ்? பயணம் எப்படி இருந்துச்சு? பயங்கர ஸ்பீட் கலக்கிட்டேன்ல. பொதுவா வண்டியில பிரயாணம் பண்றதுக்கு எனக்கு பயம்தான். டாடி, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, சுனில்குமார். அது இவன் தான். ஹலோ. சின்னம்மா எங்க? கோயிலுக்கு போயிருக்கா. உனக்காக தான் நான் நினைச்சேன் அப்படிதான் இருக்குன்னு. உன் கூட 5-6 பேர் கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன். வெக்கேஷன் ஆச்சே. அதெல்லாம் தேவையில்லை. இவன் ஒருத்தனே 5-6 பேருக்கு சமம். அப்போ தின்னு தீத்துருவாருன்னு சொல்லு. என்ன இருந்தாலும் ஒன்ன மாதிரி வராது. சுனில், நீ போய் குளிச்சு ரெடியாவு. சிவா, ரூமை காட்டி விடு. வாங்க. ஓகே. நல்ல பையன். சுனிலோட அப்பா என்ன செய்யறாரு? குபேர்ன மாதிரி பெரிய பணக்காரன். உங்களை மாதிரியேதான். டேய், எனக்கு வயசாயிட்டாலும் 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்க. அதான் நான் ஜாலியா இருக்கேன். எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதியிருக்கேன். தீபா எப்படி பாஸ் ஆயிடுவாளா? அவ பரவாயில்ல, எப்படியும் ரேங்க் எடுத்துருவான்னு பிரின்சிபால் சொன்னாங்க. அவ யாரு? ஏன் தங்கச்சியாச்சே. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உன்னோட அடுத்த பிளான் என்ன? நீ தான் எஸ்டேட் எல்லாம் பாத்துக்கணும். என்ன சொல்ற? சரிப்பா, இனி உங்களுக்கு ஃபுல் டைம் ரெஸ்ட் தான். அண்ணா, அதை விட முக்கியமான விஷயம், நம்ம எஸ்டேட்டுக்கு அடுத்த மேனேஜர் யாரு? ஆம்பளைங்க பேசும்போது உனக்கு இங்க என்ன வேலை? சுரேஷ், டவல் போ. டவல் எடுத்து கொடு. எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய்யறது இல்ல. போ போ. நானும் போய் குளிச்சு ரெடியா வரேன். சரி சரி. சாரி, டவல் பாத்ரூம்ல இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, டவலை கொடுங்க. வெளியே வாங்க. இத பாருங்க, விளையாடாதீங்க. தலையில தண்ணி இருந்தா அப்புறம் ஜலதோஷம் பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு நல்ல வைத்தியம் தெரியும், தெரியுமா? போங்க. சினிமா, இதான் நான் சொன்ன சுனில்குமார். நான் இப்ப வரேன். ஓ, நீ இங்கதான் இருக்கியா? என்னடா டிஃபன் நல்லா இல்லையா?
அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பசிக்கல அதான். ரூம் பிடிச்சிருக்கா? ம். சின்ன வயசுல நான் தங்க ரூம் இதுதான். ராசியான ரூம். போர் அடிச்சா மாடிக்கு போயிடுவேன். நல்லா காத்து வாங்கலாம். எனக்கு எல்லாமே ஓகேடா. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ ரெஸ்ட் எடு. ஏய் நானும் வரேன்டா. சரி, அதுக்கு முன்னாடி நான் சினிமா பார்த்து வந்துடுறேன். சின்னம்மா, சின்னம்மா. வா வா வா, வந்து உட்காரு. வேண்டாம், முதல்ல நான் பார்க்கும்போது ரிவ்யூ பண்ணீங்கல்ல, இப்ப மட்டும் எது கூப்பிடுறீங்க? ஏன் பையன்கிட்ட நான் பிகு பண்ணுவேனா? நேத்து சரியா தூங்காததால ஒரே தலைவலியா இருந்தது, அதான்ப்பா. அப்பாவும் சொன்னாரு. எக்ஸாம் முடிஞ்சிட்டதால சும்மா சுத்திட்டு இருக்காத, உனக்குன்னு பொறுப்பு இருக்கு, அத மனசுல வச்சுக்க. அதெல்லாம் சரி, இங்க யாரும் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையே. லீவ் விட்டா நானு சுனில் வீட்டுல தான் போய் தங்குவேன். இந்த லீவுக்கு அவன் நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன் குச்சி சுபம் உள்ளவன். அப்பாவுக்கு முன்ன மாதிரி எல்லாம் எஸ்டேட் வேலைய தனியால செய்ய முடியல, அதனாலதான் சொன்னேன். எஸ்டேட் பொறுப்பை என்ன ஏத்து சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் சரி, சுனில் ஊருக்கு போற வரைக்கும் எந்த வேலையும் செய்யறதா இல்ல. சரி சரி, உன் ஃப்ரெண்டுக்கு போர் அடிக்காம எல்லா இடத்தையும் சுத்தி காட்டு. சரிங்கம்மா. சாலு, உன்னை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. சுனில், இது சாலினி. Hello. சாலு, இது சுனில், தீபா சொன்னா. ஓ, இன்டர்நெட் இங்கேயும் பரவிடுச்சு போல இருக்கு. எப்படி இருக்கு என்னோட செலக்ஷன்? கவிதை. நீ இவ்வளவு வச்சு கவிதை ஒண்ணு எழுத வேண்டாம், அதுக்கு நான் இருக்கேன். சீ. சரி, நான் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன். இனிமே நான் இங்க இருந்தா என்ன நீ அடிச்சே விரட்டிடுவேன். அதுக்கப்புறம் தாங்காது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஏய் வரேன்டா. ஆல் தி பெஸ்ட். ஆ, பை. நீ ஏன் அவன்கிட்ட எதுவுமே பேசல? உங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். அப்ப எனக்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்கியா? இந்த உலகத்துல நான் வேற யாருக்காக காத்திருக்கணும்? ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்படி போச்சு தெரியுமா? படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? எக்ஸாம் நல்லா எழுதுனியா? ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஏய் மானம் போயிடும். கொஸ்டின் பேப்பர் கிடைச்சதும் அதுல உங்க முகம் தான் தெரியுது, அதுக்கப்புறம் எப்படி எழுதுறது சொல்லுங்க? அப்போ பெரிய பூஜ்யம் தான் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாஸ் ஆயிடுவேன். மறுபடியும் எப்ப போகணும்? அப்போ நான் போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? இனி நான் இங்க இருந்து போற மாதிரியே இல்ல. எஸ்டேட்டை கவனிச்சுக்க பொறுப்ப என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. என்ன சத்தியமாவா? சத்தியமாதான். இனி டெய்லி இதே மாதிரி நாம சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். ஐயோ, உங்க ஃப்ரெண்டு வராரு, என்ன விடுங்க, நான் கிளம்புறேன். இவனுக்கு ஒரு நேர காலமே தெரியாது. வந்துட்டான்.
சுனில் ஒரு பெரிய மியூசிக் வித்வான் போல இருக்க. குட். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இவன் எங்க போனாலும் அசைத்திரு. இன்னொரு தடவை வாசிங்க ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. நீ போய் படுத்து தூங்கு. ஸ்டாப் ஸ்டாப். என்னோட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன செய்ய போறே? நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னா, அதாவது பக்கத்துல லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அங்க மெக்கானிக் இருப்பான், நான் அவனை போய் பார்த்து ரெடி பண்ணிடுவேன். லேட் நைட்டுங்கிறதால நான் சம்மதிக்கிறேன். ஏறுங்க. ரொம்ப தேங்க்ஸ். பேரு சொல்லவே இல்லையே. என் பேர் சுனில் குமார். நான் பிரபாவதி, எஸ்டேட்ல இருந்து வரேன். என்னாச்சு? ரோடு பிளாக் ஆயிருக்குங்க. ஐயோ, கடவுர் பாலம் உடைஞ்சிருச்சுங்க. அதுல ட்ரெயின் கவுந்ததால ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஆஹா. நீங்க இந்த வழியா போங்க, கொஞ்சம் ரோடு மோசமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போறதா நல்லது. சரிங்க. என்னாச்சு? தெரியல. அப்படியா? மழை நிக்கிற வரைக்கும் இங்கே இருக்கலாம். சரி. என்ன மழை? அது யார் சார்? வா வா சொல்றேன். யாரு சார்? அது அப்புறம் சொல்றேன்.
மேடமோட துணி ஃபுல்லா நனைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க உள்ள போய் துணியை காய வச்சுக்கோங்க. உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டா அதுவே போதும். வாங்க ப்ளீஸ் வாங்க. ஏதாவது இருக்கா? நான் ஏற்கனவே 3 ரவுண்ட் விட்டுட்டேன். இந்த குளிருக்கு இது கூட இல்லைன்னா எப்படி சார்? வாங்க நீங்க வாங்க. மேடம், எல்லா விஷயமும் சாருக்கு தெரியும். சார் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. வெளியே போயிடு. கிட்ட வராத. சின்னம்மா நம்ம காதல் எதிர்ப்பாங்க. அவங்க ஒண்ணும் சொந்த அம்மா இல்லையே, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அம்மா ஸ்தானம் இருக்கே, அதனாலதான் சொல்றேன். அதுக்காக நம்ம காதலை எதிர்த்தா நான் சும்மா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? என்னெல்லாம் இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் உங்க குறும்பு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நீ இப்படி மப்பு மந்தாரமா இருக்கும்போது நான் எப்படி குறும்பு பண்ணாம இருக்க முடியும்? இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? என்ன இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. கண்ட்ரோல் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எப்படி கண்ட்ரோலா இருக்க முடியும்? இப்படியே ஏதாவது பேசி கவுத்துருங்க. இத பாருங்க, கல்யாணம் வரைக்கும் கண்ட்ரோலா இருங்க. கண்ட்ரோலா இருக்கேன், ஆனா உன்னை பாக்குறப்பலாம் எனக்கு என்னென்னமோ பண்ணுது. இப்படி பொய் சொல்லக்கூடாது. பொய்லாம் சொல்லல. இப்ப நீ உட்கார்ந்திருக்கிற ஸ்டைல் கூட எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா நான் இப்ப ஏதாவது உன்னை பண்ணனா? நான் பாட்டு சும்மா தானே உட்கார்ந்திருக்கேன். நீங்க ஒண்ணு சும்மா இல்ல. பின்ன சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்? போதும், வேற ஏதாவது பேசுங்க. வேற என்ன பேசுறது? இதுல உள்ள மேட்ரு சுகம் எதுவுமே கிடைக்காதே. உள்ள பாருங்க. உனக்கு சந்தோஷம் தானே? சுனிலோட வீட்டுல ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? நானும் சுரேஷும் சுனிலோட வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வந்துட்டோம். நிச்சயம் பண்ணிட்டீங்களா? சின்னம்மா சம்மதம் இல்லாம நிச்சயம் பண்ணுவோமா? நல்ல பெரிய இடம், நல்ல குடும்பம். சுனில் ஒரே புள்ள, மூத்தது ஒரு பொண்ணு ஷர்மிளா. கல்யாணம் ஆகி அவளும் ஆஸ்திரேலியால இருக்கா. தீபாவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நாங்க பேச வேண்டியதை பேசிட்டோம். இனிமே முடிவெடுக்க வேண்டியது நீதான். என்ன முடிவெடுக்கணும்? அவனை பத்தியும் அவன் குடும்பத்தை பத்தியும் உனக்கு தானே சந்தேகம் இருந்தது. இப்ப அது கிளியர் ஆயிடுச்சு. இனிமே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தம் குறிக்க வேண்டியது உன்னோட வேலை. தீபா குட்டிக்கு நான் அப்படி பேசுனதுல வருத்தமா? என் மனசை புரிஞ்சுக்காம மறுப்பு சொல்லிட்டீங்களே. அது உன் மேல அளவு கடந்த பாசம் இருக்கிறதாலதான். பொம்பளைங்க எப்பவுமே கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா,
புரியுதா? சுனில மறக்க என்னால முடியல. முடியணும். ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தா எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற மேனர்ஸ் கூட அந்த சுனிலுக்கு தெரியலமா. அது தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறதுனால அப்படி. சுனில் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? வயசு கோளாறுல இப்படி பேசுற. இத வச்சே உன்னை எரையாக்க பாக்குறா. இவ்வளவு தெரிஞ்சு நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்க வேற எதையும் மனசுல வச்சுக்கிட்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க. சுனில் கிட்ட எப்பவாவது நீங்க 4 வார்த்தை நல்ல விதமா பேசிருக்கீங்களா? ஆசைப்படுறது ஒண்ணு பெரிய பாவம் இல்ல. ஓ வயசை தாண்டிதான் நான் வந்திருக்கேம்மா. அதுக்காக எல்லாரும் அப்படி இருக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. உன்னாவ நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருக்கா. உலகத்தோட கபடம் என்னன்னு உனக்கு தெரியாது தீபா. சுனில் எப்பவுமே என்கிட்ட தப்பா நடந்தது இல்ல. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசி அவர் மனசை வேதனைப்படுத்தாதீங்க. தீபா, தீபா, என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்படி கிழிச்சு போட்டிருக்க? யார் மேல இருக்க கோவத்தினால பண்ணிருக்க? சின்னம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? சின்னம்மா நமக்கு அம்மா, மனசுல பட்டதை சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்ன தப்பு பண்ண? சுனில லவ் பண்றது என்ன பெரிய தப்பா? தப்புன்னு அவங்க ஒண்ணும் சொல்லலையே. இருந்தாலும் பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இல்லையா? எது கடமை? எல்லாத்தையும் தப்பான நோக்கத்துல பாக்குறதா? இங்க யாரும் யாரோடையும் தப்பான இடத்துல பழகவே இல்ல. எல்லா விஷயமும் இந்த அண்ணனுக்கு தெரியும். அப்ப வரட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிட்டுவோம். அதுக்கு முன்னாடி சுனில இங்க இருந்து விரட்டுறதா சின்னம்மாவோட பிளான். ஏய், அப்படி பண்ண மாட்டாங்க. சுனிலுக்கு இது வரைக்கும் இந்த விஷயமா எதுவும் தெரியாது, தெரியவும் வேண்டாம். என்ன இவ்வளவு நாள் ஆச்சு? உடனே திரும்பிடலாம் தான் நினைச்சேன், முடியல. ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துருது. இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சு. இனி ஆள வேண்டியது நீதான். இந்தா பிடி. பொறுப்பை ஏந்தல்ல கட்டிட்டீங்களா? அப்புறம் இனி நீயாச்சு, உன் பாடாச்சு. சுனில் எங்க? ரூம்ல இருக்கா. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. என்ன வேலையை பத்தின பயமா? அது இல்ல. பிரபாவதி எங்க? எப்பவும் அவதான ஓடி வந்து வரவேற்பா. என்னாச்சு அவளுக்கு? ரூம்ல இருக்காங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம், நீங்க வரட்டும் தான் காத்துட்டு இருந்தோம். என்ன அப்படி என்ன பிரச்சனை? சின்ன ப்ராப்ளம் தான், வேற யாருக்கும் இல்ல, தீபாவுக்கும் சுனிலுக்கும் தான். விஷயம் அதானா? 2 பேரும் பெரிய போறாங்க, அப்படிதான் இருக்கும். நீ ஒண்ணு அத பெருசா எடுத்துக்காத. அது சினிமாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரே உபதேசம் தான். அப்புறம் ஒரே அழுகையும் கூப்பாடும் தான். இதெல்லாம் சுனிலுக்கு தெரியுமா? தெரியாது. நல்லதா போச்சு. மத்தபடி சுனில பத்தி நல்ல அபிப்பிராயம் தானே? 100%. அதுக்கு மேல எதுவும் யோசிக்க வேணாம். கல்யாணத்தை முடிச்சிருவோம். அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட தான். அப்பா, அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். ஷாலினி நல்ல பொண்ணுதான். 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல நல்லபடியா நடத்திடுவோம். தேங்க்யூப்பா. இதெல்லாம் பாத்தியா? என்ன இருக்கு இதுல? என்னோட பொக்கிஷங்கள். ஹேய், இது நான் அனுப்பின கிரீட்டிங்ஸ். நீ எனக்காக அனுப்பி வச்சது. நேர்ல பார்க்காம பழகாம இதெல்லாம் அனுப்பி வச்ச. இதெல்லாம் ஏன் பத்திரமா வச்சிருக்கீங்க? சும்மாதான், அப்பப்ப பார்க்கணும்னு தோணும், அதனாலதான் எடுத்து வச்சேன். எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ இதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இதுல எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கும் அது ஞாபகம் இருக்கு. அப்போ பார்க்கலனாலும் உங்க மனசுல இருந்திருக்கேன்னு சொல்லுங்க. உண்மைதான். இப்ப நம்ம பார்க்கலனாலும் இதை நான் காலகாலமா எடுத்து வச்சிருப்பேன். சுகமான ஞாபகங்கள். அப்புறம் அவ்வளவுதானா? எல்லா அர்த்தத்திலும் நான் இதை சொன்னேன். அதாவது காரியம் நடக்கணும் இருந்தா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு யார் சொன்னா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? அதுதான் கவிஞரா மியூசிக் வித்வானா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்போ எங்க நீ வந்தது நல்லதுதான் நான் நினைக்கிறேன். நல்லபடியா நடந்துக்கிட்டா சரி.
தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்சபடி நடக்காம இருப்பனா? உன்னோட இந்த புன் சிரிப்பு ஒண்ணு போதும். உன் சிரிப்பை பார்த்தா என் மனசே அப்படியே இழகிறது. உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். Simply because I love you and you love me, and together we were meant to be. So glad you're mine. Silence takes over, saying all we need to say. There's endless possibility in the moves we can make. Your kiss is giving every indication. If this heart of mine is right, by the time this night is over, the stars are gonna shine into lovers in love. And when the morning comes, it's gonna find us together in a love that's just begun. By the time this night is over, yeah, I'm gonna smile. என்ன தூங்கலையா? தூக்கம் வரல. எனக்கும் அதே நிலைமைதான். லைட் எரிஞ்சதால இங்க வந்தேன். இது எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஹாஸ்டல்ல இருக்கும்போது பல ராத்திரியை ரசிச்சுக்கிட்டே ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். இது ரொட்டீன் தான். போர் அடிக்காதா? இல்ல. என்னெல்லாம் யோசிப்பீங்க? எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுல நீயும் இருக்க தெரியுமா? தனிமையில இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எதையாவது சிந்திக்கணும்னா தனிமையில இருக்கிறது ரொம்ப நல்லது இல்ல. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, உன்னை நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப நீ வந்தா நல்லா இருக்கும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் தூங்கிட்டாங்க. நான் போறேன். யாராவது பார்த்தா? நேத்து ராத்திரி நீ எதுக்காக சுனில் ரூமுக்கு போன? அது எனக்கு தூக்கம் வரல. உனக்கா இல்ல அவனுக்கா? இந்த வயசுல தூக்கம் வராம இருக்கிறது நல்லது இல்லம்மா. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க சின்னம்மா. சுனிலோட ரூம் திறந்திருந்தனால தான் நாங்க போனேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் நம்பணுமா? என்ன சின்னம்மா? சின்னம்மா இல்ல அம்மா. அப்படிதான் உன்னை வளர்த்துட்டு வரேன். ஏன் சின்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி சுனில் அப்படிப்பட்டவர் இல்ல. அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? இங்க பாரு, நீ 1000 தான் சொன்னாலும் அசல் அசல்தான். நீ ஒண்ணு சின்ன பாப்பா இல்ல, வயசுக்கு வந்த பொண்ணு. அத மனசுல வச்சுக்கோ. நான் தப்பு பண்ண மாட்டேன். அது எனக்கு தெரியும். நான் உன்னை குத்தா சொல்லல. நம்ம பொம்பளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி எதுவும் நடக்காது சின்னம்மா. நேத்து நீ பேசினதை நான் கேட்டேன். வேண்டாமா, ஊசி இடம் கொடுத்தாதா நூல் நுழையும்னு சொல்லுவாங்க. அது நீ மறந்துடாத தீபா.
ரொம்ப நல்லா இருக்கு. சுரேஷ், நான் வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நீ நினைக்கிற மாதிரி இருந்தாலும் நீ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியே, உன்னெல்லாம் வீட்டுல சேர்க்கூட ஆளுன்னு நான் சொல்ல மாட்டேன். அஹ், எனக்கு தீபா மேல ஓகே, உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ள அவளை கிடப்பானா? அஹ், அது இல்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தெரியும் நீ என்கிட்ட சொல்ல வர்றது. சாரி, தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கன்னு தானே நீ சொல்ல வந்தது? இல்ல, நான் சொல்ல வந்தது என்னன்னா, எனக்கு எங்களை பிரிச்சிடாத, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்ல வந்த. அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு. ஓகேடா, புரிஞ்சுக்கிட்டேன். உங்க குடும்பத்தோட சம்மதம் தானே, நான் பாத்துக்கிறேன். உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். என் தங்கச்சியோட சந்தோஷம் தான் இந்த குடும்பத்தோட சந்தோஷம். சின்னம்மா, விஷயம் இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் மேற்கொண்டு நடக்க வேண்டிய சீக்கிரம் நடத்தலாம்ல? என்ன நடத்தலாங்கிற? தீபா சுனிலோட கல்யாணத்தை தான். எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்டியா? என்னோட முடிவா இங்க முக்கியம்? பின்ன அவங்களோட முடிவா? சின்னம்மா இப்படி எதுலயும் பிடி கொடுக்காம பேசினா எப்படி? பிள்ளைங்க வளர்ந்துட்டா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதான் சொல்ல வந்தேன். சின்னம்மாவோட சம்மத்தோட தான் இது நடக்கணும். எனக்கு அந்த பையன் மேல அவ்வளவு பிடிப்பு இல்ல. அப்படி சொல்லாதீங்க. சகல வசதிகளோட வாழ்றவன் தான் அந்த பையன். அவன் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதால அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. எனக்கு தீபாவோட வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்கு பொருத்தமானவன் தான் சுனில். அப்பா இப்ப இல்ல, அவர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். அதுவும் சரிதான். சின்னம்மா எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும். அப்பாடா, என் பேர் சொல்லி கூப்பிட கூட தெரியுதே. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நல்லது நினைக்கிறது தான் என்னோட வேலை. நீ நினைக்கிறது நடக்கும்னு கனவுல கூட நினைக்காத. நான் நினைக்கிறது நடக்காம இருக்கிறது இல்ல. வந்த விருந்தாளிய வாக்குவாதம் பண்ணும்படியா வைக்க வேண்டாம். அதுதான் ஒரு வீட்டு பெரியவங்களோட அழகு. என்ன நீ சோதிக்கவா வந்திருக்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவங்க உங்க விருப்பம் தெரிஞ்சு நடக்கிறதா எல்லாருக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னோட எந்த வேலையும் இந்த வீட்டுல நடக்காது. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னோட விருப்பத்தை நடத்தி காட்டாம நான் விட மாட்டேன். அது நீங்க பார்க்க போறீங்க. உனக்கு நான் கடைசியா சொல்றேன், தீபா ஏன் பொண்ணு. அதை விட அவ என்னோட லவர். இனிமே நீ அவளை பார்க்க கூடாது. பார்த்த? என்ன மிரட்டுறீங்களா? ஆமா. சுனில், சுனில், என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? தூங்குற வழியை பாரு. ம்.
என்ன? எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறியா? எனக்கு புரியல. எல்லாமே உனக்கு கிடைச்சிடுச்சுன்னு நீ நினைக்கிறது உன்னோட முட்டாள்தனத்தை காமிக்குது. இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னோட வாழ்க்கை, என் பொண்ணோட வாழ்க்கை. நீ வெறும் வளர்த்த அம்மா தான். என்ன இருந்தாலும் வளர்த்த அம்மா பெத்த அம்மா ஆயிட முடியாது. அதனாலதான் நீ இந்த மாதிரி செய்ய துணிஞ்சிட்டியா? நான் எந்த தப்பு செய்யலையே. இல்ல, ஞாபகம் இல்லையா உனக்கு? ஏற்கனவே ஒரு தடவை நீ என்ன அனுபவிச்சுட்ட. நான் என்னோட வாழ்க்கையில செஞ்ச ஒரே தப்பு. அது என் தப்பா இருந்தாலும் அந்த தப்புல உனக்கு பங்கு இருக்குல்ல? ஆமா, அந்த தப்புக்கான மன உளைச்சல இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எந்த ஒரு சுகமும் கிடைக்காத சூழ்நிலையில நான் செஞ்ச தப்பு அது. என் வாழ்க்கையில படிஞ்ச ஒரு கருப்பு கரை. நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு அது. அப்போ தப்பு செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ஏன் என்ன மட்டும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க? ஏன்? அது நினைச்சு நான் தினம் தினம் புழுங்கிட்டு இருக்கேன். அதை மறக்க முயற்சி பண்றேன். தயவு செஞ்சு என் பொண்ணு வாழ்க்கையை வீணாக்காத. அவ வாழ்க்கையை வீணாக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணல. நான் தான் சொன்னேன்ல, அது நடக்காதுன்னு. நானும் ஒரு பொண்ணுதான். என் மனசுலயும் ஆசா பசங்கெல்லாம் இருக்குது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் வயசான மாதவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனாலதான் அந்த தப்பு நடந்தது. அத அன்னைக்கோட மறந்துட்டேன். அன்னைக்கு என் கூட பகிர்ந்துகிட்ட இரவு உன்னை பார்த்ததுல இருந்து அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. தீபா வளர்த்த பொண்ணு தானே, அவளை நான் கட்டிக்கிட்டாலும் நம்ம பழைய உறவை தொடரலாம். என்னடா சொன்ன? நான் ஆம்பளைங்களை தேடி அலைகிற வேசின்னு நினைச்சியா? உன்னோட அதிகமா பேச விரும்பல. இந்த கல்யாணம் நடக்காது, நடத்தவும் விட மாட்டேன். என்ன சவால் விடுறியா? அப்படியே வச்சுக்கோயே. இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன். பாக்கறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. என்னங்க திடீர்னு? கல்யாணம் நிச்சயமானதால நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட திருவிளையாடலே ஆரம்பிக்க போகுது. இந்த விளையாட்டுல பலியாக போறது நானும் என் மகளுமா? நீ முட்டாள்தனமா பேசுற. நல்லா யோசிச்சு பாரு. அம்மா அம்மாதான், சின்னம்மா சின்னம்மாதான். பூனை போல பதுங்கி பதுங்கி வீட்டுக்குள்ள வந்துட்டு பாம்ப போல கடிக்க பாக்குறியா? கொடூரமான ஒரு கொலைகாரிகளுக்கு இப்படி தோன்றது தப்பு ஒண்ணு இல்ல. ஆனா ஒரு பாவம் அறியாத அந்த வாட்ச்மேனை கொலை பண்ணியே அத சொல்றேன். சுனில், நீ என்ன பிளாக்மெயில் செய்றியா? ஆமா, அதுக்கு தானே நான் இங்க வந்ததே. உன்னையும் உன் குடும்பத்தையும் இல்லாம ஆக்கி அந்த சொத்தெல்லாம் நான் அடைய போறேன். அந்த கொலையை நான் வெளியே சொல்ல போறேன். நான் கொலை பண்ணினேன், அதுக்கு உடனே நீயும் தான். தண்டனை உனக்கு உண்டு. அதுக்கு சாட்சி கிடையாது. அதுக்கு ஒரே சாட்சி நான் தான். நீதான் கொலையாளி. பிளாக்மெயில் பண்றது மட்டும் இல்ல, உன்னை இந்த வீட்ல இருந்து துரத்தி ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். நீ ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னோட முயற்சி பலிக்காது. இந்த குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னோட மகளை பலிகடா வாக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அவ எனக்கு கறவை மாடு மாதிரி. அவளை வச்சு சொத்தெல்லாம் கறந்துருவேன். எனக்கு எப்படியாவது சம்பாதிக்கணும். இதுல நான் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டேன். இந்த சைடு வந்து கவர் பண்ணுங்க. ஃபுல் ஃபிகர் கவர் பண்ணுங்க. ஆமா, இவனோட பேர் என்ன? சுனில், என்னோட ஃப்ரெண்டு. ஓஹோ, இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு வாரம் ஆச்சு. ஆமா, எதுக்காக இங்க வந்தான்? வெக்கேஷன் லீவுக்கு என் கூட ஒன்னா சேர்ந்து. ஓஹோ. சார், ஒரு நிமிஷம்.
இந்த பையனை உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? என் பையன் சொல்லித்தான் தெரியும். நேர்ல பார்த்து ஒரு வாரம் ஆகுது. எப்படிப்பட்ட கேரக்டர்? அமைதியானவ, தனியா இருக்கிற டைப், கலா ரசிக. தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்துச்சா? ஐ மீன் போதை பொருள் ஏதாவது பழக்கம் உண்டான்னு கேக்குறேன். இல்லவே இல்ல. சுனில்ட்ட இருந்து மோசமான நடவடிக்கைகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதா? அத சொல்லுங்களேன். இல்ல, நல்ல பையன்தான். தீபாவோட கல்யாணத்துக்கு உங்க சம்மதம் இருந்ததா? சொல்லுங்க. நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நான் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானே? அதெல்லாம் பிடிச்சிருந்தது. ஆனா தீபா உங்க சொந்த பொண்ணு இல்ல. சொந்த பொண்ணு மாதிரிதான். தீபா நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா. சுனில் கூட எத்தனை நாளா பழக்கம் இருந்தது உங்களுக்கு? கிரீட்டிங்ஸ் மூலமா. அப்படின்னா நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் காதல் ஆரம்பிச்சது இல்லையா? கிரீட்டிங்ஸ் அனுப்புனது நீங்க தானே? ஆமா. உங்க காதல இங்க இருக்கவங்க யாராவது எதிர்த்தாங்களா? இல்ல. தீபா உன்னை யாராவது லவ் பண்ணாங்களா? ஐ மீன் ஒன் வே ட்ராக் லவ். இல்ல. நடந்த கொலையில உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? எனக்கு யார் மேலயும் இல்ல. சரி, நீ அப்ப போலாம். உன்னோட ஃப்ரெண்ட வர சொல்லு. போ. ஏன்பா இப்படி பேசுற? அவ எவ்வளவு அப்பாவியா இருந்தா. நான் என்ன செஞ்சேன்? எனக்கு தெரியும். நீங்க தான் கொன்னது. போலீஸ்ட்ட எல்லாத்தையும் ஓபனா சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லப்பா, சுனில கொன்னது நான் இல்ல. நான் அதை நம்பணுமா? நீங்க என்ன போதானே என் ஃப்ரெண்டே நினைச்சிருந்திருக்கணும். கோவப்பட்டாலும் எனக்கு அவன் மேல வெறுப்பு கிடையாது. நான் சொல்றத நம்பப்பா. நீங்க தீபாவை மகளா நினைச்சது உண்மைனா கொஞ்சம் இறக்கம் காட்டியிருக்கணும். என்ன நம்பப்பா. எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன ஒரு குற்றவாளி நீ நினைக்காத. நீங்க குற்றவாளி தான், கொலைகாரி தான். உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கோவத்துல நான் என்னெல்லாமோ சொல்லியிருப்பேன். அவ்வளவுதான். ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லம்மா. எல்லாரும் என்னதான் சந்தேகப்படுறாங்க. நான் எப்படி என்ன நிரபராதின்னு நிரூபிக்கிறதுன்னு தெரியல.
ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? அவங்க கிட்ட சொல்லுங்க, சுனில நான் கொலை செய்யலன்னு. நான் நிரபராதி. என் பிள்ளைங்களே என்ன ஒதுக்குறத என்னால தாங்க முடியல. பிரபாவதி, என்ன இருந்தாலும் நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. என்னாச்சு சார்? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? கிடைச்சது. யாரு? எதுக்காக இப்படி செஞ்ச? இது சுனில எதுக்காக கொன்ன கேக்குறேன்ல, பதில் சொல்லு. விதி அப்படி இருந்துச்சு, அதனால நான் அதை செய்ய வேண்டியதா போயிடுச்சு. அம்மா தீபா. ஆமாப்பா, சுனில நான் கொலை பண்ணேன். சொல்லு, எதுக்காக சுனில கொலை பண்ண? சுனில நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா அவன் பெரிய வஞ்சகனா இருந்தா. பல விஷயங்களை என்கிட்ட சொல்லாம ஏமாத்தி என்ன காதலிச்சா. திட்டம் போட்டே அவன் சதி பண்ணிருக்கா. இது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. அன்னைக்கு ராத்திரி என்னடா சொன்ன? ஆம்பளைங்களை தேடி அலையிற வேஷம் நினைச்சா என்ன? உன்னை விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காதே, நடக்கவும் விட மாட்டேன். என்ன சவால் விடுறியா? அப்படியே வச்சுக்கோயே. ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன் குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கி எல்லா சொத்தையும் நானே அபகரிச்சு நீ கொலை பண்ணதை நான் வெளியே சொல்ல போறேன். ஆமா, என்ன சொன்ன? உன் குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கி நீ பண்ண கொலையை எல்லாருக்கும் சொல்லி உன்னை ஜெயிலுக்கு தள்ளினது இல்லாம உன்னை நான் பழி வாங்க போறேன். இதுல சுரேஷ் எதிர்த்தானா அவனையும் கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் தீபாவை நாய போல அலைய என்ன தீபா, இனிமா நீ தூங்கல? தூக்கம் வரல. எல்லாத்தையும் நான் கேட்டேன். மாமியாருக்கும் மருமகனுக்கும் இருந்த பழைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. அது நான் சும்மாதான். சும்மா பாவப்பட்ட பொண்ணுங்களை அன்பு காட்டுற மாதிரி நடிச்சு காரியத்தை சாதிக்க வேண்டியது, அவங்க குடும்பத்தை கெடுக்க வேண்டியது. அப்புறம் கேட்டா சும்மா செஞ்சேன்னு சொல்ல வேண்டியது. நான் யார் குடும்பத்தை கெடுக்கல.
இனியும் அவங்க என்ன பெத்த அம்மா மாதிரிதான். ஐயோ தீபா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன ஏமாத்திட்ட, எங்க அம்மாவையும் ஏமாத்திட்ட. உனக்கு சுகம் வேணும், என்ன வச்சு நீ காரியத்தை சாதிக்கணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கிற. நீ நினைக்கிற எதையோ நான் நடக்க விட மாட்டேன். என்ன காரியம் பண்ணிட்டேன் தீபா, இது உன்னோட கெட்ட கிடைச்ச தண்டனை. என்ன பண்ணு? தீபா, பிரபோதி, பிரபோதி, என்னாச்சுமா? என்னாச்சு பிரபோதி? என்ன காரியம் பண்ணிட்டேன், என்ன காரியம் பண்ணிட்டேன் பிரபோதி? என்னை ஏமாத்திட்டேமா, என்னை ஏமாத்திட்டே. ஐயோ ஐயோ, என்னை ஏமாத்திட்டேமா, என்னை ஏமாத்திட்டே பிரபோதி. ஐயோ என் பிரபாவதி, பிரபாவதி, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு.